கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா அக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவர் மேக்கப் போட்டு வெளியேறி வரவங்களே லேட் ஆயிடுச்சுமா. இவர் எங்கேயா வெளியேறினா தானே டக்குன்னு. சாப்பிடுவோமா? ஓகே. இன்னைக்கு டான்ஸ் விளையாட்டு எல்லாமே இருக்கு. ஆமா. பாட்டியை தள்ளி விட்டுறாதீங்க. இல்ல பாட்டியை தள்ளி விட மாட்டேன். உனக்கு செல்வி நான் கேட்டுக்கிருக்கேன். பேர் அபின் வருது. ஏன் லைட் போடாம சாப்பிட்டீங்கல்ல? மாத்திரை போடணுமா நீங்கள்? நீ போடணுமா? சாப்பிட்டீங்களாம்மா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? சரி சரி. குளிர்காலம் பச்சை தண்ணி தான் உடம்புக்கு நல்லதுமா. சாப்பிட்டீங்களாம்மா? சரி சரி. என்ன மாத்திரை சாப்பிட்டீங்களா? சரி 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 சரி. எப்பவுமே வருவேன். கேட்டுங்க அண்ணா அண்ணா கேட்டு சாப்பிடுங்க. பிள்ளை பத்து பேர் வச்சு எதுக்கு சும்மா நம்ம மாதிரி இருந்துட்டு போயிடணுமா? கவலையே இல்லை. ஆமா என்னைய மாதிரி சிங்களா இருந்துக்கிறது கவலையே இல்லை. அதான் தாய் மனசுங்க. தயவு செய்து இப்படி எல்லாம் யாருமே பண்ணாதீங்க. அவங்க மனசை புரிஞ்சுக்குங்க. அப்பாவா? புக் பண்ணு. என்ன சாப்பிட்டீங்க காலையில? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க காலையில? பொங்கல் சொல்லுங்க. பொங்கல். ஓ பொங்கல் சாப்பிட்டீங்களா? சரி சரி. பொங்கல் தோசை. இதெல்லாம் நம்மளாம் பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாம் வசதியான குடும்பத்தில் சேர்க்கணும். அதான் அதான். அவங்க ஒரு மூலையில ஒரு இடம் இல்லையா? இடம் இல்லையா? அவங்க பிள்ளைன்னா விடுவாங்களா? அவன் வச்சனாத்தான் அப்ப அறுவடை. அதான் கண்டிப்பா கண்டிப்பா. அவன் பையன் கொண்டு போய் விடுவா. அதுக்கு கண்டிப்பா நடக்கும். எதிர்காலத்துக்கு இப்பயே பில்லர் போட்டு வச்சுட்டாங்க. ஆமா. ஒரு ஓரக்கால வீடு மண்டலமே கட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஓரத்துல போட்டு பார்த்தா என்னப்பா? வீட்டுக்கு வர மருமகமார் உடம்புல சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? சரி சரி. இந்த ஊர் தானே? மதுரை தானே? மதுரை தானே? இந்த ஊரா வெளியூரா? அப்படியெல்லாம் இல்லையா? நீங்க தான் சாமி, நான்லாம் ஒண்ணும் இல்லை. வணக்கம் வணக்கம்.
சாப்பிட்டாச்சுங்களா ஐயா? மாத்திரையெல்லாம் போட்டீங்களா? டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்களா? அம்மா ம் வணக்கம்மா, வணக்கம். படுங்கம்மா, படுங்க. என்ன சார் பொங்கலா? ஆமாய்யா. சரி. நிறைய நாங்கள் பயிற்சி வீட்டுக்கு தனியாக கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்களே சமைச்சிருங்க. ஆமாம்மா. ஏன்னா ஷேர் ஆகுன்றனால அவங்களே செஞ்சுக்கலாம். தாய் நீங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆழமாக சந்தோஷம். நீங்க எல்லாருக்கும் இங்கதான் தங்கம். வாக்கா, தங்கம். கடிக்கவே மாட்டாங்க. ரவி, ரவி வாயா, வாயா, வாயா. நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கு. வாங்கம்மா கொஞ்சம். அவ்வளோதான். வந்து சுட்டாங்களா? அதுதான் எழுதி கேட்கல. நீங்க வந்து என்ன ஃபீல் பண்றீங்க? சந்தோஷம். சாந்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தங்கம். எனக்கு பிடிச்ச விஷயங்கிறதுனாலதான் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரவி சொன்னது மாதிரி ரொம்ப வேலைகள் இருந்தப்ப கூட போயே ஆகணுன்ற கட்டாயத்துல ரவி கூட சொன்னா இன்னொரு நாளைக்கு போலாம். நீங்க சொன்னதா சொன்னான் இன்னொரு நாளைக்கு கூட வாங்குறது பரவாயில்ல அப்படின்னு. இருந்தாலும் எதுனாலும் ஒத்தி ரவி கண்டிப்பா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு எனக்கு 100% திருப்தி, சந்தோஷம். இந்த வழியை காமிச்சது நான் அம்மாவா உங்களை பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் காமிக்கிற எல்லாமே எனக்கு அம்மா தான். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் இன்னும் தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருக்கணும் நான் மனசார வாழ்த்துறதும் சரி. அம்மாவை நான் வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்க நல்லா இருக்கணும். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உலகத்துல எனக்கான பெரிய சந்தோஷத்தை கொடுத்த இந்த நாளுக்கும் இந்த சாந்தாவுக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ரவி. ஆமா, அப்புறம் எங்க இறைவன் முழுசா கேட்பாங்க இல்லையா, இறைவன் எல்லாம் கண்ணுக்கு தெரியுமான்னு. இதாங்க இறைவன், இதாமக்கா இறைவன். உண்மையா சொல்றேன், அந்த இயேசுநாதர் தான் பாப்பா வணங்குற தெய்வம். அவரு மனித ரூபமா எடுத்து வந்திருக்காருன்னா இப்படிதான் வருவார். அப்ப இயேசுநாதர் அப்படியே பறந்து எல்லாருக்கும் அருள் கொடுப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது. இதா இருக்கு இல்லையா, இதுதான் அவருடைய ஒரு துணியத்தான் கொடுப்பாரு. 1000த்துல 1, லட்சத்துல 1, கோடியில 1. அது மாதிரி நான் 1000 லட்சம் சொல்ல மாட்டேன், கோடியில ஒரு இறை துணிதான் இது. இன்னும் உங்களோட பயணம் சிறப்பு தரணும் தங்கம். உங்களுக்கு நான் இந்த நேரத்துல தலைவனை நன்றி நன்றி நன்றி. இந்த செயல் செய்து உங்களை பார்க்க வச்ச தெய்வத்துக்கு நன்றி, இயேசுநாதருக்கு நன்றி, எல்லா இறையார்களுக்கும் நன்றி. மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கணும். கண்டிப்பா நான் இன்னொரு நாளைக்கு வருவேன், சரியா? நான் வருவேன், கண்டிப்பா வருவேன். அழக்கூடாது, அழக்கூடாது. நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இது ஒரு பிறப்பு, இப்பதான் பிறந்திருக்கீங்க, இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? சரோஜாமா கண்டிப்பா இன்னொரு நாள் நான் உங்களை பார்ப்பேன். சந்தோஷமா இருங்க, சரியா? நல்லது நல்லது. எதுவுமே இல்லம்மா, சாந்தாக்காவுக்கு தான் முழுக்க முழுக்க இதோட நன்றி. ஆமா, அந்த அக்கா ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கணும், அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணணும், இவங்களோட ஒரு நாள் நாங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு அந்த கதை இயேசுநாதர் எழுதியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அம்மா சொன்னது மாதிரி எந்த கடவுளும் நேர 10 கை 10 காலோட எந்த கடவுளும் வரவே மாட்டாருங்க. கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னா இப்படி ரூபத்துலதான் காட்டுவாங்க. கடவுள் நேரா நம்ம கோயில்ல போய் கும்பிடணும் இல்ல, இப்படி இது மாதிரி ஒரு இல்லத்துக்கு நம்ம அவங்களோட ஒரு நேரம் இருந்து அவங்களோட சாப்பிட்டு 1 கிலோ அரிசியாவது வாங்கி கொடுத்துருப்போம், அவங்க 4 பேர் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப உதவியா இருக்கும்.
இதுதாங்க கடவுள், இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் நம்ம மனிதனா பிறந்தது, இதைத்தான் செய்யணும். அதுல ஒரு சின்ன துளிதான் நானு அம்மா எல்லாமே அதை விட பெருசா நம்ம அக்கா பண்ணிட்டு இருக்காங்க. பெருசு. ஆமா நம்ம சின்னது. கடவுளுக்கு தொண்டு செய்யறது கண்டிப்பா பெருசு இல்ல, கண்டிப்பா சின்னது. ஆமா இந்த மாதிரி மக்களுக்கு தொண்டு செய்யற நீங்க கண்டிப்பா. யாருங்க பாப்பா அவங்க வேஸ்ட் எல்லாம் அள்ளி அவங்களை குளிப்பாட்டி நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து அவங்கள பாக்குறது சும்மா சாதனை செய்ய பெத்த பிள்ளைங்க பெத்த பேரம் பேத்தியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க எந்த முகமும் சுழிக்காம அவங்க அன்பா பாத்துக்கிறாங்க. அந்த மனசுதாங்க கடவுள், அந்த மனசுதான் கடவுள். தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தன் பிள்ளைன்னு பணம் சம்பாதிச்சோட ஒரு பேச்சு, பணம் இல்லாத போது ஒரு பேச்சு, தேவைக்காக ஆள் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் மீறி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அதெல்லாம் வரும் போகும், அதெல்லாம் ஒரு நாடகம் மேட, அதெல்லாம் ஒரு நாடகம் தான். இதுதான் உண்மையான வாழ்க்கை, இதுதான் ரியல், இதுலதான் உண்மை, இங்கதான் குடியில் கொண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல சொல்லிருக்காங்க கோயில் நான் அப்ப காமெடி காலத்து அது கோயில் மாதிரி தெரியலன்னு சொன்னேன். இப்ப மனசார உணர்ற இதான் கோயில், இதான் உண்மை, இதான் உண்மை. ஆமா சாந்தாக்கா பேசுங்க. தொடர்ந்து நான் பயணப்பட ஆசைப்படுறேன். பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப அப்படியெல்லாம் இல்ல, தேங்க்ஸ் எல்லாம் கிடையாது. அம்மா இன்னும் வாங்க, இன்னும் எங்களுக்கு கை கொடுக்கணும். சரியா ஒரு சகோதரர் கேட்கும் நீங்க தைரியமா கேட்கலாம். ஆமா இன்னைக்கு கூட முடிகிறது. பயணப்படுறேன்.